பரவாயில்ல. ஆனா செவுத்துல விட்டெறிஞ்ச பந்து மாதிரியே என்ன பண்றீங்க அப்படின்னா, போன வேகத்துக்கு கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கையெல்லாம் சுவாரஸ்யமா வாழ்ந்தோடனே தன்னுடைய செவுத்துல விட்டெறிஞ்ச பந்து மாதிரியே என்ன பண்ணுது, அந்த ஆணுடைய என்னுடைய வாழ்க்கையை நான் நோக்கி ஓடிடுறேன், நான் அமைச்சுக்கிறேன் அப்படின்னு இன்னொரு வாழ்க்கைக்கு போயிட்டு அந்த வாழ்க்கையில நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா செவுத்துல விட்டெறிஞ்ச பந்து மாதிரியே என்ன பண்றீங்க அப்படின்னா, போன வேகத்துக்கு கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கையெல்லாம் சுவாரஸ்யமா வாழ்ந்தோடனே தன்னுடைய அந்த செக்ஷுவல் டிசைர் எல்லாம் பூர்த்தி ஆனோடனே திரும்பவும் ஒரு எமோஷ்னலி தன்னுடைய குடும்பம் தேவைப்படுது, குடும்பம் தான் உண்மையான விஷயம், வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம், இந்த ஆசைகள் எல்லாம் மோகம் 30 நாள் ஆசை 60 நாள் அவ்வளோதான் அப்படின்றது புரியிற தருணத்துல வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. குடும்பத்தை விட்டுட்டு போறீங்க, திரும்பவும் குடும்பம் வேணும்னு நிற்கும் போது நான் அவசரப்பட்டுட்டேன், அந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன், அது எனக்கு இப்ப சலிச்சு போச்சு, என்னுடைய குடும்பமும் என்னுடைய சொந்தங்களும் என்னுடைய குழந்தைகளும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆலோசனையில கதறுறீங்க, அழறீங்க. ஆனா அது எதையுமே மன்னிக்க முடியாத சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா குடும்பம் ரெடி ஆயிடுறாங்க. இது மாதிரி வயதுல இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு 35 வயதுல இருந்து ஒரு 50 வயதுக்குள்ளதான் இந்த தவறுகள்லாம் நடக்குது. ஸோ இந்த காலகட்டத்துல உங்க மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு என்னதான் இன்னொரு உறவை தேடி நீங்க போனாலும் அந்த உறவும் நிரந்தரம் இல்லை, அந்த ஆசைகளும் முழுவதுமா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஒரு பூர்த்தியான வாழ்க்கையை கொடுக்க போறது இல்லை. அந்த உடல்ல அந்த தர்ஸ்ட், அந்த செக்ஷுவல் தர்ஸ்ட்ன்றது காலத்துக்கும் இருந்துட்டு தான் இருக்க போகுது. எப்படி நம்ம பசிச்சா சாப்பிடுறோமோ அது போல இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ நீங்க எத்தனை இடத்துக்கு அதை நீங்க வெரைட்டியா டேஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் ஒரு காலகட்டத்துல அது ஒரு செரிக்காத விஷயமா, எப்படி சாப்பாடு ரொம்ப அதிகமா சாப்பிட்டோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது போலதான் அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி வாழ்க்கையில போறதும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. ஸோ இதுக்குமே கட்டுப்படுத்திக்கணும், அந்த வாழ்க்கையை முறைப்படுத்திக்கிட்டு அந்த வயதை கடந்து வாழ்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல குடும்பம் வாழ்க்கையை இழக்காத ஒரு நிலைமையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி.